Our friends, 7:22 p.m. Sabbath day today. மத்தேயு 6 அதிகாரம் 9 வசனம் முதல் 13 வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஒன்று ராஜாக்கள் 11 அதிகாரம் 1 முதல் 43 வரை. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும், அம்மோனியரும், ஏதேமியரும், சிதேயரும், எத்தேரும், அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். But King Solomon loved many strong-aged women together with his daughters of Pharaoh women, the Moabites, Ammonians, Edomians, Zidkians, and Ethians. வசனம் 2. கர்த்தர் இஸ்ரவேல் குமாரத்தியரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கு அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களையும் பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோனோ அவர்கள் மேலே ஆசை வைத்து அவர்களுடன் ஐக்கியமாயிருந்தான். Have the nations of Canaan hearing, which the Lord said unto the children of the Israel, Ye shall not go in to them, neither shall they come in unto you, for surely they will turn away your heart after their gods. Solomon clave unto this in love. வசனம் 3. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவர்களுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலுவாய் போக பண்ணினார்கள். And he had 700 wives, princes, and 300 concubines, and his wives turned away his heart. வசனம் 4. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனுடைய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தருடனே உத்தமமாய் இருக்கவில்லை. For it's come to pass when Solomon was old, that his wives turned away his heart after other gods, and his heart was not perfect will the Lord his God, as was a heart of this David his father. வசனம் 5. சாலமோன் சிதேக்கியனரின் தேவனாகிய அஸ்தரோத்தையும் அமோனியரையும் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். For Solomon went after Ashtaroth, the goddess of the Sidonians, and after this
Milicon, these abominations of this omnipotence. வசனம் 6. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். And Solomon did evil in Sogor of the Lord, and went not fully after his Lord, as did and David his father. வசனம் 7. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலைகளிலே மோவாபியரின் அருவருப்பாகிய கோமேசுக்கு அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலாக்குக்கும் மேடையை கட்டினான். Then said and Solomon built an a high place for this Comos, these abominations of the Moab, in this hill that is before the Jerusalem, and for the Moloch, these abominations of the children of the Ammon. வசனம் 8. அப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டும்படி பலிபிடுகிற அந்நிய அதிகாரான தன் ஸ்திரீகள் எல்லோருக்காகவும் செய்தான். Was did he for all these stronger wives, which had brought in Canaanites, had an sacrifice unto their gods. வசனம் 9. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரையே விட்டு தன் இருதயத்தை திருப்பி. And the Lord was an angry with Solomon, because his heart was turned from this Lord God, the Israel, which had an appear unto him and to his. வசனம் 10. அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற்று போனதனால் கர்த்தர் அவன் மேலே கோபமானார். And had an commandment him and angry these and things, and that he and should and not go after their gods, but he keep it not that which is Lord and commandments. வசனம் 11. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற்று போனாய். இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். Wherefore the Lord said unto the Solomon, For as much as this is done of thee, and thou hast not and keep my covenants, then my statutes which I have and commandments thee, I will surely rend the kingdom from thee, and I will give it to thy servant. வசனம் 12. ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையின் என்று அதை பிடுங்குவேன். Notwithstanding in the days I will not do it for David their father's sake, but I will rend it out of the hands of the son. வசனம் 13. ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தம் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். I will not rend away all the kingdom, but I will give one tribe to the son for the David my servant's sake, and for the Jerusalem's sake which I have chosen. வசனம் 14. கர்த்தர் ஏதோமின் அருகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். அவன் ஏதோமில் இருந்து ராஜ குலமானவன். And the Lord and straight upon the discovery unto the Solomon, and the Edomian meet he was of the king say in the Edom. வசனம் 15. தாவீது ஏதேமில் இருக்கும்போது படைத்தலைவனாகிய யோவாப் ஏதேமில் ஆண் மக்களை எல்லாம் சங்கரித்து விட்டுண்டு அவர்களை அடக்கம் பண்ண போனான். For it come to pass, when David was in Edom, and Joab this captain of the host, and was and go up to the bury the slain, after he had smitten every male in Edom,
வசனம் 16, அவர்கள் எல்லாம் சங்கரிக்கும் அளவும் தனக்கு இஸ்ரவேல் அனைத்து அங்கே 6 மாதம் இருக்கும்போது, for 6 months did Jobab remain there with all Israel until he had and cut up the every male in Edom. வசனம் 17, ஆதாம் அவனுடனே ஆதாதும் அவனுடனே கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரனான சிலர் ஏதேமியரும் எகிப்தியரும் ஆகிய ஓடிப்போனார்கள். ஆதாத் அப்பொழுது ஒரு சிறு பிள்ளையாய் இருந்தான். that had for fear he had an creation and Edomians have his father's servants with him to go into Egypt. He had begin yet a whole little child. சின்ன வயசில் பார்த்துருக்காப்புல அந்த சின்ன பையன், அவர் தான் வந்து சாலமோனுக்கு எதிராக வர்றார். அது கடவுள் தான் எழுப்பியிருக்காருன்றது சொல்கிறார். வசனம் 18, அவர்கள் மீதியானில் இருந்து எழுந்து பாரானுக்கு சென்று பாரானிலே சில மனுஷரை கூட கொண்டு எகிப்திற்கு பார்வோன் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்திற்கு போனார்கள். அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து அவனுக்கு ஆகாரத்தையும் திட்டம் பண்ணி நலத்தை கொடுத்தான். And they rise out of the Midian and come up Brana, and they took man with them out of the Paran, and they come to the Egypt and to the Pharaoh, king of Egypt, which gave him an house, and appointed him and and gave him land. வசனம் 19, ஆதாத்துக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயவு கிடைத்தபடியினால் அவன் ராஜஸ்திரியாகிய தப்போனான்ஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரனாகிய அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். And he didn't find great and favor in the sight of the Pharaoh, so that he gave him to the wife, the sister of his own wife, the sister of the Tobans the queen. வசனம் 20, தப்போன்ஸின் சகோதரனாகிய இவள் அவனுக்கு தான் போத் என்னும் ஒரு குமாரனையும் பெற்றாள். அவனை தாபோன்ஸ் பார்வோனின் வீட்டிலே வளர்த்தாள். அப்படியே கோனோபாத் பார்வோனின் வீட்டிலே அவனுடைய குமாரனுடனே இருந்தான். And the sisters of the Talbons bare him and Genebot his son, whom the Talbons won in Pharaoh his house, and the Genebot was an Pharaoh's an household and among the sons of the Pharaoh. வசனம் 21, தாவீது தன் பிதாக்களுடனே நித்திரை அடைந்தான் என்று படைத்தலைவனாகிய யோவாப் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்ட போது ஆதாத் பார்வோனை நோக்கி, நான் என் சுய தேசத்திற்கு போக என்னை அனுப்ப வேண்டும் என்றான். And when here in the Egypt that day we slept with his and fathers, and that Jobab and the captain of the host was and dead, he said and Pharaoh, let me and depart, that I may go to the many own country. வசனம் 22, அதற்கு பார்வோன், அதை நீ உன் சுயாதீனத்துக்கு போக விரும்புகிறதற்கு என்னிடத்தில் உனக்கு என்ன குறைவு இருக்கிறது என்றான். அதற்கு அவன், ஒரு குறைவும் இல்லை, ஆகிலும் என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். And Pharaoh said unto him, and but what, and asked, and thou looked with me, that behold, and thou seekest to go thine own country. And he answered nothing, howbeit let me go in any wish. வசனம் 23, எலியாதாவின் குமாரனாகிய ரோசான் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். அவன் தன் ஆண்டவனாகிய ஆதசார் என்னும் சேபாவின் ராஜாவாகி விட்டு ஓடிப்போய், and God and
stirred him up, and another adversary rose, and the sons of Uriah, which had fallen from his lord and Adazar, king of Zodor. வசனம் 24. தாவீது சேபாவிலே உள்ளவர்களை கொன்று போடுகையில் அவன் தன்னுடனே சில மனுஷரையே சேர்த்து கொண்டு அந்த கூடாரத்திற்கு தலைவனானான். அவர்கள் தமஸ்குவுக்கு போய் அங்கேயே குடியிருந்து தமஸ்குவிலே ஆண்டார்கள். And he and get a man unto him, and they became an captain over their band. When David slay them and Abda Zobah, and they went to the Damascus, and dwelt therein and reignited in Damascus. வசனம் 25. ஆதாத் பொல்லாப்பு செய்ததுமல்லாமல் ரேசான் சால்மோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சிரியாவின் மேல் ராஜாவாய் இருந்து இஸ்ரவேலை பகைத்தான். And he was an adversary to the Israel all the days of the Solomon, beside the mischief that hand he abhorred Israel, and regained over Syria. வசனம் 26. சேராதா ஊரில் உள்ள எபிரேயிம் மனுஷனாகிய நாபாத்தின் குமாரன் யோராபியாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாக கையெடுத்தான். அவனுடைய தாய் சொருபுகாள் என்னும் பொருளுள்ள ஒரு விதவை. And Jorbam, the sons of Naboth, and Ephraim of the Zerah, Solomon's servants, whose mother's name was Zerah, a widow's woman, when he lifted up his hands against the king. வசனம் 27. அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால், சாலமோன் மில்லேவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தின் இடித்து போன இடங்களை பழுது பார்த்த போது, and it was this cause that he lifted up his hands against the king. Solomon built an mill and repaired the reproach of the city of the David his father. வசனம் 28. யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் காரியம் சமத்தான் வாலிபன் என்று சாலமோனின் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்பு ஒப்புவித்தான். And the man of the Jeroboam was the mighty man of the world. And Solomon, seeing the young man that he was industrious, he made him rule over all this charge of this house of the Joseph. வசனம் 29. அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிறபோது சீதேலினியான அகியா என்னும் தீர்க்கதரிசி புதுச்சால்வையை போர்த்தி கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில், and it's come to pass at that time when Jeroboam went out of the Jerusalem, that he the prophet Jeha the Silonite find him in the way, and he hadn't himself with a new garment, and they two were alone in the field. வசனம் 30. ஆகிய தான் போர்த்து கொண்டு இருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு, and conquered the new garments that was on him, and rent it in 12 pieces. வசனம் 31. யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன்.
And he said to the Jeroboam, Talk thee 10 pieces for those, said the Lord, the God of the Israel. Behold, I will rend this kingdom out of the hands of the Solomon, and I will give them tribes to thee. வசனம் 32. ஆனாலும் தன் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரத்தையே அவனுக்கு இருக்கும். But he shall have one tribes for me, my servants David's sake, and for the Jerusalem's sake, and city which I have the chosen out of the all the tribes of the Israel. வசனம் 33. அவர்கள் என்னை விட்டு சீதேனியர் தேவனாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரையும் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரனும் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதைப் போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையே என் நியாயங்களையே கை கொள்ளவும் அவர்களின் வழிகளை நடாமற்று போனபடியினால் அப்படியே செய்வேன். Because that they haven't forsaken me and have the worshipped Ashtaroth and gods of the Zidkians, Chambers, these gods of the Moabites, and Milikam, these gods of the children of the Ammon, and I have not walked in my ways to do that which is right in the many eyes, and to keep my statutes and my judgment, as did David his father. வசனம் 34. ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையில் இருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையே என் கட்டளைகளையும் கை கொண்டவனும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். Howbeit I will and not and take this whole kingdom out of the hands, but I will make him prince all the days of this life for David my servant's sake, whom I chosen, because he keepeth my commandments and my statutes. வசனம் 35. ஆனாலும் ராஜ்யத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலிருந்து 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். But I will take this kingdom out of the son's hands, and I will give it unto thee, even 10 tribes. வசனம் 36. நான் என் நாமம் விளங்கும்படிக்கும் நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்திலே என் தாசனாகிய தாவீதுக்கு இந்த நாளும் ஒரு விளக்கம் இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். And to his sons will I give one tribes, that David my servants might have a light away before me in Jerusalem, that city which I have the chosen me to the put my name there. வசனம் 37. நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேலே ராஜாவாய் இருப்பத்தக்கதாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். And I will take thee, and thou shalt reign according to all they shall and this right, and shalt be king over Israel. வசனம் 38. நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னுடன் இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டையை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். And it shall be, if thou wilt hearken unto all that I commandments thee, and wilt walk in my ways, and do that is right in my sight, to keep my statutes and my commandments, as David my servants did, that I will be with thee, and build thee as your house, as I build for David, and I will give Israel unto thee. வசனம் 39. அப்படியே
இப்படியே நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் எந்த நாளும் அப்படி இராது என்று சொன்னான். And I will for this afflicate the seed of the David, but not forever. வசனம் 40. அது நிமித்தம் சாலமோன் யெரொபியாமை கொல்ல வகைதேடினான். யெரொபியாம் எழுந்து எகிப்துக்கு ஷீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடிப்போய் சாலமோன் மரணமடை மட்டும் எகிப்தில் இருந்தான். சாலமோன் sought therefore to kill Jeroboam, and Jeroboam arose and fell into Egypt to the six kings of the Egypt, and was in the Egypt until the death of the Solomon. வசனம் 41. சாலமோனின் மற்ற நடபடிகளும் அவன் செய்தவைகள் அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய நடபடிகை புஸ்தகத்திலே அல்லவா எழுதியிருக்கிறது. And the rest of the courts of the Solomon and all that he did and his wisdom, are they not written in this book of this acts of the Solomon? வசனம் 42. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலை எல்லாம் அரசாண்ட நாள் 40 வருஷம். And the times that Solomon reigned in the Jerusalem over all the Israel was 40 years. வசனம் 43. சாலமோன் தன் பிதாக்களுடனே நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகொபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். And Solomon slept with his fathers and was buried in the cities of the David his father, and Rehoboam his sons regained in this stand.